திடீர்னு இந்த மாதிரி களத்தில் இறங்கியிருக்கிறீங்களே, என்ன காரணம்? ஏற்றுக்கிட்டதுனால தான் இங்கே வந்து நான் உட்காந்துருக்கேன். நான் போய் ப்ரொடியூசர்கிட்ட கதையும் சொன்னேன், நான் பண்ணி வச்சுருக்க பாடல்களையும் காட்டினேன். நான் எடுத்திருக்கிற களம் வந்து ரொம்ப புதிதான களம். நான் ஒரு நாட்டுப்புறத்தில் ஒரு கிராமத்தை நான் வளர்ந்தவன். நான் எடுத்திருக்கிற கதை வந்து வேறு தளம். அதில் நான் சொன்ன விதமும் எல்லாமே ப்ரொடியூசருக்கு பிடிச்சதுனால தான் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்துருக்குறாங்க. இல்லை, இதில் நிறைய கேட்டகரி கொடுத்துருக்கீங்க. சைல்டு ஆர்டிஸ்ட், டீனு, சீனியர் ஆர்டிஸ்ட், சிங்கரு, சோலோ பர்ஃபார்மன்ஸ்னு. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து 5 லட்சம்னு அறிவிச்சிருக்கீங்க. இது எல்லாத்துலேயுமே தனித்தனி கேட்டகரி 5 லட்சமாக கொடுக்க போகிறீங்களா, இல்லை ஒட்டு மொத்தமாக ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுக்க போகிறீங்களா? இல்லை, ஒவ்வொரு கேட்டகரிக்குமே 5 லட்சம் ரூபா ப்ளஸ் டைட்டில் வின்னராக அவங்களுக்கு மூவியில் நடிக்கக்கூடிய சான்ஸும் தரும். ஆனால் சோலோ டான்ஸுக்கு மட்டும் ஒரு ப்ரைஸ் மட்டும்தான். அதில் 4 வராது, ஒரு ப்ரைஸ் தான். அதில் ஆனால் 1 லேக், ஒரே ப்ரைஸ் வின்னர் 1 லேக் ப்ளஸ் மூவி சான்ஸ் கொடுக்குறோம். இது எந்த சேனலில் ஒளிபரப்ப போகிறீங்க? ஏன்னா ஒரு ஒரு விஜய் டிவியோ சப்போஸ் எடுத்துங்களேன், அதில் போனால் வெளி உலகத்துக்கு எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் அவங்க நட்சத்திரமாக மின்றாங்க. நீங்கள் டைரெக்டாக குளோபல் நெக்ஸஸ்ன்னு வரும்போது எப்படி மற்றவங்க அவங்களுக்கு காட்டுவீங்க? ஏன்னா பர்ஃபார்மன்ஸுன்றது உங்கள் மேடை போட்டு நீங்கள் பார்க்க போகிறீங்க ஜட்ஜஸ் வச்சு. இது எப்படி வெளி உலகத்துக்கு தெரிய வைக்க போகிறீங்க? அதுதான் சார், இது எப்படி நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ண போகிறோம். ஃபைனல் ஈவெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா குளோப் நெக்ஸஸோட யூடியூப் சேனலில் லைவ் ப்ரோக்ராமாக ஃபினாலே அன்னைக்கு டெலிகாஸ்ட் ஆக போகுது. ஸோ இது இல்லாமல் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்கமிங் நாங்கள் இன்னும் நிறைய ஈவெண்ட்ஸ் வச்சுருக்கோம். அதில் எப்படி பண்ண போகிறோம், என்னென்ன இது இருக்குது, எல்லாமே வந்து அப்கமிங் ஈவெண்ட்ஸில் எல்லாமே ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்போம். சோஷியல் மீடியாவில் தான் சார் இன்றைக்கி எல்லாமே போயிட்டுருக்கு. நீங்களே சோஷியல் மீடியா தான் கூப்பிட்ருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்களே அந்த கேட்டகரி வந்து சோஷியல் மீடியாவில் தான் நாங்கள் போட போகிறோம் அப்படின்னீங்க. அவன் ஆல்ரெடி யூடியூப்லேயே ஃபேமஸாக இருக்கானே, இதுக்கு வரணும்னு எப்படி அவன் வருவான்? இல்லை சார், சோஷியல் மீடியாவில் போடுறோன்னா அப்படி இல்லை சார். நம்ம பண்ணுற ஈவெண்ட்டில் அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறோம், அவங்கள எப்படி யூஸ் பண்ண போகிறோம் தான் சொல்கிறேன். சோஷியல் மீடியாவில் இருக்கவங்கள திருப்பி சோஷியல் மீடியாவில் போடல. ஆக்சுவலாக நான் அதுக்கு சொல்ல வரல. ஆல்ரெடி அவங்க ஃபேமஸாக இருக்காங்களேன்னு சொல்ல வரேன். இப்போ இன்ஸ்டாவில் ஃபேமஸாக இருக்கிறாங்க, டிக்டாக்ல இருந்தாங்க. அவங்களாம் இப்போ வந்து சினிமாவுக்கு அதை வச்சே எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்களும் எதில் போடுங்கன்னு கேட்கும்போது யூடியூப் தான் அப்படின்னு சொல்ல வரீங்க. இல்லை சார், அந்த ப்ரோக்ராமை யூடியூப்ல போடுவோம். படம் எடுக்கிறது, அவங்க வின் பண்ணுறது எல்லாமே படத்தில் சான்ஸ் கொடுத்து எப்பயுமே படம் ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் பண்ணுவோம். நம்ம ஃபைனல் ஈவெண்ட்டை யூடியூப்ல டெலிகாஸ்ட் பண்ணுறோம். அப்படி இல்லைனா இன்னும் ஃபர்தர் சான்ஸ் நம்ம இன்னும் எவ்வளோ டெவலப் ஆகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட் ஈவெண்ட்டில் அதை பற்றி எப்படின்னு சொல்லிடுவோம். இந்த இதில் எல்லாருக்குமே கொடுப்பீங்களா? இந்த ப்ரோக்ராம் உங்கள் குளோபல் நெக்ஸஸில் ரிஜிஸ்டர் பண்ணுற அத்தனை பேருக்கும் வாய்ப்பு இருக்குமா? ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் மட்டும் இல்லாமல் மொத்த பேரும் கொடுப்பீங்களா? அதுதான் சார், இப்போ நம்ம 2 ப்ரொடக்ஷன் எடுத்திருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம கூட யாருன்னா ப்ரொடக்ஷனில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க, டைரக்ஷனில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க படத்துக்கும் சேர்த்து இந்த சான்சஸ் வந்து தருவோம் நாங்கள். இல்லை சார், இது வந்து செலக்ட் பண்ணது வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி. நம்ம ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து ஜாயிண்ட் வென்ச்சர் தான், டைஅப்பில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இவரை செலக்ட் பண்ணது எல்லாமே ப்ரொடக்ஷன் கம்பெனி தான். நம்ம இவங்க கூட வந்து டைஅப்பில் இந்த குளோப் நெக்ஸஸும் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியும் ஜாயின் பண்ணி இந்த ப்ரோக்ராமை பண்ணுறாங்க. ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் அவரை செலக்ட் பண்ணது சார். எல்லாருமே செலக்ட் பண்ணி தான் சார் எடுக்க முடியும். திறமை இருக்கவங்கள நம்ம வெளியே கொண்டு வரது தானே சார் நம்மளோட இது. தேங்க்யூ.